ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசி கார்னர். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்பைசி கார்னரில் சூப்பரான சைனீஸ் டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ஸ்பைசி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புழுவெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட போட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு 3 to 4 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அது தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் வேக வச்சுருக்கோம்ல, தண்ணி இல்லாமல் அந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் கோட்டிங் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு பவுலில் 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1 பிஞ்ச் பிளாக் பெப்பர் சேர்த்துடலாம். கூடவே 1 பிஞ்ச் ஒயிட் பெப்பரும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு திக்கான பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவு தோசைக்கு நம்ம கரைப்போம்ல, அந்த மாதிரி இப்படி கரைச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது மைதா மாவில் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இதுவும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது சரியாக வரும். இப்போது எல்லா காலிஃப்ளவரையும் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போது எண்ணெய் மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லா காலிஃப்ளவர்ஸையும் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன பேனில் நீங்கள் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுங்க. மொத்தமாக போட்டுவிட்டா அது ஃபுல்லாக சொத சொதன்னு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போது லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் அதை எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹை ஹீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அது திருப்பியும் போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்து பேப்பர் டவலில் வச்சிடலாம். அடுத்ததாக பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். சைனீஸ் டிஷ்ஷில் வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்துப்பாங்க. அதனால் இதை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைனீஸ் ஃபுட் எல்லாமே சீக்கிரமாக செய்யக்கூடியது. அதாவது விரைவாக செய்கிறதுக்காக அவங்க அதிகமான தீயில தான் செய்வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பை பயன்படுத்தி செய்யும்போது 100% ரிசல்ட் வராது. 80% ரிசல்ட் வரணுன்னாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் ஃப்ளேமில் எப்போவுமே இருக்கணும். தீயை குறைச்சிடவே கூடாது. இந்த அளவுக்கு ஹாட்டாக இல்லாட்டி நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா சொத சொதன்னு ஆகிடும். இப்போ குடமிளகா, வெங்காயம் இது எல்லாமே என்ன செஞ்சிடும்னா க்ரன்ச்சியாக இருக்காமல் சொத சொதன்னு இருக்கும். அதனால் ஹாட் லெவல் மட்டும் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இது கூட 1/4 கப் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தாளில் கீழே இருக்கும்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 5லேருந்து 6 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன்
கார்ன்ஃப்ளவர் போட்டு அதில் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இதோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதோட சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது அந்த கிரேவி ஃபுல்லாகவும் அந்த காலிஃப்ளவர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயத்தாள்களை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுருவோம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தாள்களை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணிடுங்க. இல்லாட்டி அந்த சாஸில் ஊறி அது ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அப்புறம் நல்லா இருக்காது, சாப்பிட்றதுக்கான ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்காது. இதுக்காக ஒரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம காலிஃப்ளவரை முன்னாடியே பொரிச்சு வச்சிடலாம். எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ அந்த சாஸை ரெடி பண்ணி அதில் போட்டு நம்ம ரெடி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாக வந்திருக்குல்ல, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.